ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/12/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியின் மூலமாக உங்களுடைய ஆத்மான்ற பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் சதோப்பிரதானமாவீங்களே தவிர கங்கையில் குளிக்கிறதுனால கிடையாது. ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பினாலே அது சதோப்பிரதானமாகிடும், சக்தி இழந்தாலே அது தமோ பிரதானமாகிடும். ஸோ சக்தியை நிரப்ப பாபாவை நினைக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதிலே பிஸியாக வச்சுக்கணும். நேற்று சொன்னார் இல்லையா, பாபாவுடைய கஜானாவை ஃபுல்லாக பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க, ஒரு வினாடி விடாமல் அப்படின்னு. அப்போ தான் ஆத்மா சார்ஜ் ஆகும், சதோப்பிரதானமாகும். கேள்வி: அனைத்து மனித ஆத்மாக்களையும் எந்த லட்சியமும் இல்லாமல் அலைய விட்டது யார்? எதனால் அவன் அலைய விடுறான்? எப்படி சூப்பராக கேள்வி பார்த்தீங்களா? ராவணன். பதில் என்ன? ராவணன். அவன் தான் எல்லோரையும் லட்சியமே இல்லாமல் இந்த கோயில் அந்த கோயில், எதுக்குடா போகிறீங்க, தெரியாமலே போகிறாங்க. இந்த கோயிலுக்கு போனால் சொர்க்கம்னு ஒன்று எங்கேயும் யாரும் சொல்லலை, அதுக்கே போகிறாங்க. அது பிரசித்தி பெற்ற கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். சரி, அதுக்கு நீ ஏன் போகிற? இல்லை, இப்போ முஸ்லீம் மதத்துலேயாவது அந்த மெக்காவுக்கு போனால் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறீங்களே, எந்த லட்சியமும் இல்லாமல். ஏன் ராவணன் உங்களை இப்படி அலைய விடுறான்னு தெரியுமா? ஏன்னா அவனே அலைஞ்சிட்ருக்கிறான் லட்சியம் இல்லாமல். பைபிளில் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வர அப்படின்ட்டு சாத்தான கடவுள் கேட்பார். நான் பூமியில் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அவனுக்குன்னு சொந்த வீடு கிடையாது, அப்படின்னு அவனுக்குன்னு ஒரு உடம்பும் கிடையாது. ராவணனை யாரும் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. நம்ம அப்பா தான் வீட்டில் இருந்து வர்றார் இல்லையா, அப்பா வீட்டில் இருப்பார். ராவணன் அவனுக்கே வீடு இல்லை, அவனை போய் யாராவது அப்பான்னு கூப்பிடுவாங்களா? ஸோ பாபா தன்னுடைய வீடாகிய பரந்தாமத்திலிருந்து வரார், குழந்தைங்களுக்கு லட்சியத்தை சொல்வதற்காக. நீங்கள் எங்கே வரணும்னு இலக்கை காட்டுறார். இப்போ உங்களுடைய வீடு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரணுன்னா புத்தி வீட்டில் தான் இருக்கணுமே தவிர, இது தெரிஞ்சிடுச்சு, அதனால் நீங்கள் எங்கேயும் சுற்றுறது கிடையாது, புத்தினால் கூட சுற்றக்கூடாதுன்றார் இல்லையா? புத்தினாலேயும் அந்த பரந்தாம வீடு சொர்க்கம் இதே தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். தந்தைக்கிட்டேருந்து முதலாக பிரிந்து வந்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் தானே முதல்ல வீட்டுக்கு திரும்பியும் வரணும். ஸோ அதனால் இலக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதுதான், அதிலேயே உங்களுடைய கண் இருக்கணும் எப்போவுமே. அதுதான் ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தின்னு வரும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது எது நடந்தாலும் பிரம்மா உடலில் இருக்கிற இந்த சிவபாபா நம்மளை கூடவே அழைச்சிட்டு போவார்னு நமக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். அவர் வந்துட்டாலே கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும், உலக அழிவு கன்ஃபார்ம். எங்கே போகிறோம்? ஆத்மாக்களின் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக குழந்தைங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் அனுபவம் ஆகணும். என்னை அழைச்சிட்டு போக என்னுடைய அப்பா வந்திருக்கிறார், எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். அழைச்சிட்டு போகிறதுக்காக மட்டும் வரல, அழகாக்கி அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போகிறார் இல்லையா? அவர் பிரியதர்ஷன், நாம் பிரியதர்ஷினி. இந்த பிரியதர்ஷினிக்கு மேக்கப் போடுறதே அந்த பிரியதர்ஷனே. நம்மையும் அவரை மாதிரி அழகாக்கிறதுக்காக வந்திருக்கிறாருன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். அழகாக்குறாரு அப்படின்னா ஆடை அலங்காரம் பண்ணுறது கிடையாது, யோக அலங்காரம், நினைவின் சக்தியினால் அலங்காரம் பண்ணுறார்.
ஒரு ஆசிரியர் என்ன பதவி அடைஞ்சிருக்கிறாரோ தன் மாணவர்களையும் அதே பதவியை அடைய வைப்பார். ஸோ அவங்க படிப்பை வைத்தே மாணவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க நம்ம என்னவா ஆவோன்ட்டு. அதேமாரி நமக்கு ஆசிரியராகவும் சத்குருவாகவும் பாபா தான் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. உடலற்றவர் எனக்கு அப்பாவாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறாருன்றது உலகத்தில் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத புத்தம்புது விஷயம். ஸோ நம்ம பாபாவை, அப்பாவை ஆசிரியராகவும் நினைக்கிறோம். இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக நமக்கு நடத்தக்கூடிய ஆசிரியர் அவர். நம்மை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு எல்லையற்ற தந்தை. இப்போ பாருங்களா, தந்தை எதுக்கு வராரு? வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. டீச்சர் எதுக்கு வந்திருக்கிறார்? நடத்துறதுக்கு வந்திருக்கிறார். ஸோ 3 ரூபத்தில் நினைக்க சொன்னார் இல்லையா. அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கான பாடத்தை ஆசிரியர், டீச்சராகி பாபா நடத்துகிறார். ராவணனுக்கு வீடே கிடையாது. ஸோ ஒரு விதத்தில் அஸ்வத்தாமனுக்கு உடம்பே இல்லாமல் அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறது கூட அந்த ராவணனை குறிக்குது. அவனுக்கு வீடே இல்லாமல் இருக்கிறான். ஆனால் ராமருக்கு வீடு இருக்குது. அதான் பரந்தாமம். அங்கே தானே சிவபாபா இருக்கிறாரு. ஸோ சிவபாபாவை தான் ராமர், அதாவது ராவணனுக்கு ஆப்போசிட் ராமர், அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். ஆனால் அது சிவபாபாவை குறிக்குதே தவிர திரேதாயுக ராமரை கிடையாது. சிவபாபா எங்கே வசிக்கிறாருன்னு கேட்ட உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க பரந்தாமத்தில்ன்ட்டு. ராவணனை அப்பான்னு சொல்ல மாட்டோம். ராவணன் எங்கே வசிக்கிறான் யாருக்கும் தெரியாது. ராவணன் பரந்தாமத்தில் வசிக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. திட்டத்திட்ட அவனுக்குன்னு ஒரு வசிப்பிடமே கிடையாது. ஸோ புராண கதையில் கூட எங்கெல்லாம் பொறாமை இருக்குதோ, பேராசை இருக்குதோ, தங்கம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்படின்னா அந்த பேராசைக்கு தங்கம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறான், உங்களையும் சுற்ற விட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பிடிச்சது சுற்றுறது. இன்றைக்கி குழந்தைங்களாம் பாருங்களாம், கம்முனே இருக்க பிடிக்கிறது இல்லை எந்த குழந்தைங்களுக்கும். மொபைலை நோண்டணும், டிவியை நோண்டணும், இங்கே சுற்றணும், அங்கே சுற்றணும். எந்த அளவுக்கு ராவணன் பிடியில் சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுக்கு அது ஒரு உதாரணம். நீங்கள் ராவணனை நினச்சிட்டு இருக்கிறீங்க கிடையாது. ஏன்னா அவன் உங்களை எந்த அளவுக்கு அலைய விட்டுருக்கிறான். வேதங்களை படிச்சிங்க, பக்தி பண்ணிங்க, இதை பண்ணிங்க, அதை பண்ணிங்க, இவ்வளவும் சொல்லி அலைய விட்டுருக்குறான். வேதத்தை படி, பக்தியை படி, அப்போ தான் கடவுள் கிடைப்பார், அது இதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆதாமியவால் அந்த கனியை சாப்பிட சாத்தான் சொன்னான்றாங்களே, அப்போ அந்த கனின்றது எல்லாத்தையும் குறிக்குது, பக்தியை குறிக்குது. ஸோ பக்தியின் மூலமாக கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது பைபிளையும் சேர்த்து தான். பைபிள், குரானு, கீதை, ராமாயணம், இந்த கோயில் போ, அந்த கோயில் போ, இது எல்லாம் கனி தான். அதை எப்போ சுவைக்க ஆரம்பிக்கிறோம் பக்தியை? ஏன்னா பக்தி அது ஒரு கவர்ச்சி தான். அதை சுவைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறோம். பாபா சொல்கிறாரு, அது பக்தி மார்க்கம் ராவணனுடைய ராஜ்யம். இல்லை, பக்தி செய்கிறதே ராவணனுடைய ராஜ்யம்தான். காந்தி கூட சொன்னார் ராமராஜ்யம் இருக்கணும்ன்ட்டு. சிவபாபா, நம்ம சிவபாபா இந்த ரதத்தில் வந்திருக்கிறார். ஏன் சிவபாபா, என்னோட சிவபாபா நேற்று சொன்னார் இல்லையா. ஸோ பிரம்மாவையும் நம்ம பாபான்னு தான் சொல்கிறோம். அப்போ சிவபாபாவையும் பாபான்னு சொல்கிறோன்னா இவர் பெரிய பாபா, பெரிய அப்பா. ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார் குழந்தைன்ட்டு. ஆன்மீக தந்தை நம்மளுடைய புத்தியில் இருக்கிறார். அதேமாதிரி ஆன்மீக தந்தையுடைய புத்தியில் ஆன்மீக குழந்தைகளாகிய நாமளும் இருக்கிறோம்.
ஸோ நம்மளுடைய தொடர்பு அந்த நிராகார உலகத்தில் இருக்குது இல்லை, அங்கேருந்து வந்தோம். ஏன்னா அதுதான் ஏன் அது அங்கே தொடர்புன்றார். ஒரு வீடு, ஒரு குடும்பம் இல்லை, அந்த குடும்பத்திலேருந்து வர்றார் அப்பா, அந்த குடும்பத்திலேருந்து குழந்தை வருது. ஸோ அந்த குடும்பம் இருக்கிற இடம் எது? வீடு, பரந்தாமம். ஸோ பரமாத்மா கிட்ட இருந்து ஆத்மாக்கள் வெகு காலமாக பிரிஞ்சு இருக்குது. ஆத்மா அப்பாவோட அந்த பரந்தாமத்தில் தான் இருக்குது. பிறகு அங்கேருந்து அவரை விட்டு பிரிஞ்சு பாகத்தை நடிப்பதற்காக இந்த பூமிக்கு வருது உடல் எடுத்து. ஸோ கணக்கு இருக்கணும்ல, எவ்வளவு காலம் அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த கணக்கெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். இந்த படிப்பை நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ இதில் நல்லா படிக்கிற குழந்தைங்களில் வரிசைக்கிரமம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி படிக்கிறது கிடையாது. ஸோ இந்த குழந்தைங்க தான் என்னை விட்டு முதலாக பிரிந்தவர்களும் கூட. இல்லை, முதல்ல பிரிஞ்ச குழந்தை தான் இப்போ ரொம்ப நல்லா படிக்கும். ஏன்னா முதல்ல பிரியுதுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல சொர்க்கத்துக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நல்லா படிச்சிருந்தா தானே சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம். இப்போவும் அந்த குழந்தை தான் நல்லா படிக்கும். ஸோ அவங்க தான் என்னை விழுந்து விழுந்து நினைவு பண்ணுவாங்க. என்கிட்ட ஃபஸ்ட்டு வருவாங்க எல்லாருக்கும் முன்னாடி. இல்லை, பாபா ஞானமும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிது. விழுந்து விழுந்து நினைக்கிறாங்க. மனசு உடைஞ்சு போயிடாதுங்க இதை கேட்டு. ஏன்னா நம்மளே முன் ஜென்மத்திலையும் பாபா குழந்தையாக இருந்திருப்போம் இல்லையா? அது தெரியாது. அது தெரியாமல் ஐயோ அப்போ நான் லாஸ்ட்டாக வந்துட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க. போன ஜென்மத்தில் பாபா குழந்தையாக இருந்ததுனால தான் டக்குன்னு இது புரியுது. இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் புரியாது. வேறு ஏதோ ஒரு உலகியல் இன்பம் சிற்றின்பத்தில் மூழ்கி கடந்திருப்போம். அப்படி டக்குன்னு பத்துதுன்னா அது எப்படி பற்றிக்குது? ஸோ அதுதான் முன் ஜென்மத்தில் நம்ம பாபா குழந்தையாக கண்டிப்பாக இருந்திருப்போம். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, நல்லா என்னை நினைவு பண்ணுவாங்க. அதேமாதிரி பரந்தாமத்துக்கும் ஃபஸ்ட்டு அவங்க தான் வருவாங்க. ஸோ எல்லாத்தையும் பாபா இங்கே உட்காந்து ஒட்டுமொத்த உலக சக்கரத்தை பற்றிய ஆழமான ரகசியங்களை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். வேறு யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது. இந்த ஞானத்தை ஆழமான ஞானம்னும் சொல்லலாம், ரொம்ப சுவாரஸ்யமான ஞானம்னும் சொல்லலாம், ரொம்ப நுட்பமான ஞானம், ரொம்ப புத்திசாலித்தனமான ஞானம். பாபா ஒன்றும் மேலே பரந்தாமத்தில் இருந்துக்கிட்டே நமக்கு புரிய வைக்க மாட்டார். இங்கே வந்து தான் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த கல்ப விருட்சத்துடைய விதையாக நான் இருக்கிறேன். இந்த மனித சிருஷ்டி மரத்தை கல்ப விருட்சம்னு சொல்கிறோம். கல்பன்றது 5000 வருடம் இல்லையா, அந்த காலச்சக்கரம். அதை ஒரு மர வடிவத்திலும் சொல்கிறாங்க கல்ப விருட்சம்ட்டு. உலக மக்களுக்கு பாவம் இது எதுவுமே தெரியாது. கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்கள எழுப்புறதுக்காக பாபா வந்திருக்கிறார். முதல்ல குழந்தைங்களை எழுப்புறாரு. ஆனால் மற்றவர்களெல்லாம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி தூங்கிட்டு தான் இருந்தீங்க, கும்பகர்ணன் மாதிரி. அசுர உறக்கம். அசுர உறக்கம்னா நம்ம மாயின் மயக்கத்தில் மூழ்கி கிடந்தீங்க. பாபா வந்து உங்கள் எல்லோரையும் எழுப்பிட்டார். அவர் சொல்கிறார், குழந்தைகளே எழுந்திரிங்க. நீங்கள் ரொம்ப அலட்சியமானவர்களாக ஆகி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அது அஞ்ஞான உறக்கம்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ அலட்சியமாக இருந்து தூங்கிட்டு இருக்கிறீங்கன்றார். பாபா குழந்தை ஆகியும் கூட மீண்டும் மீண்டும் காமம் இழுக்குது, கோபம் வருது, பற்று இருக்குது, பேராசை இருக்குது, புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறீங்க, நாக்கு சுவைக்கு அடிமையாகிறீங்க. அப்படின்னம்னா அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லோரும் மற்ற தூக்கம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தங்க யுகத்தில் கூட தூங்குவாங்க அந்த தூக்கம்.
பாபா அந்த தூக்கத்தை பேசலை, அஞ்ஞான உறக்கத்தை சொல்கிறார். அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் எல்லோரையும் இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்புறதுக்காக பாபா வரார். ஸோ இதோடைய நினைவாக அந்த திருப்பள்ளி எழுச்சி பாட்டு பாடுவாங்க இல்லையா, சுப்ரபாரதம்லாம். உண்மையிலே பாபா இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம எழுப்புறாரு. ஸோ இந்த ஞானத்துடைய நினைவு அங்கே சுப்ரபாரதத்தை பாடிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படிப்பட்டவ தெரியுமா, கலியுக வரதுனே, அதெல்லாம் இப்போ நம்மளை எழுப்புறது. கலியுகத்துக்கு வரம் கொடு அப்படின்னு பாபா நம்மளை எழுப்புறாரு, நீ தூங்கிட்டு இருக்கலாமான்ட்டு. ஸோ குழந்தைங்க இப்போ எழுந்திரிச்சிட்டாங்க, பாபாவும் வந்துட்டார். ஸோ அவர் கூடவே நம்மளை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். எழுப்புறதே அதுக்கு தான், வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, வா. இந்த உடலும் சரி இந்த ஆத்மாவும் சரி எதுக்கும் உதவாததாக இப்போ இருக்குது. அழுக்காயிடுச்சு, கலப்படம் சேர்ந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன, ஒரு 9 கேரட் தங்கம்னு சொல்லலாம், இல்லை இன்னும் கம்மியான தங்கம்னு சொல்லலாம், அவ்வளோதான். சொக்க தங்கம் 24 கேரட் இல்லையா? ஸோ 9 கேரட்னா ரொம்ப 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 மட்டமான தங்கம் போல இருக்குது. பாபா உங்கள் எல்லோரையும் மீண்டும் 24 கேரட் தங்கமாக ஆக்க விரும்புகிறார். தங்க யுகத்தை சார்ந்தவர்களாக, தங்க யுகத்தை சார்ந்த ஆத்மாக்களாக மாத்துறார். பாரதத்தை தங்கக்குருவின்னு சொல்லுவோம். தங்கக்குருவியாக இருந்தது, இப்போ இரும்பு குருவின்னு வேணால் சொல்லலாம், இல்லை கல்லுக்குருவி, கூழாங்கல்லுக்குருவி, மண்ணுக்குருவின்னு சொல்லலாம். இன்னும் உயிரோடு இருக்குது, ஏதோ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதோடைய நினைவு கூட அந்த ஜடாயு பறவை சீதையை மீட்க வரும்போது அதோடைய ரெக்கையை ராவணன் வெட்டிறான், அது விழுந்து கிடக்குது கொத்துயிரும் கொலையுயிருமா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். எப்படி ஆத்மாவை நம்ம புரிஞ்சிக்க தான் முடியும், பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் பரமாத்மாவையும் புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்க முடியும், பார்க்க முடியாட்டினா கூட. ஸோ ஜொலிக்கும் நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சின்ன நட்சத்திரம். ஆத்மான்றது கண்ணுக்கே தெரியாத சின்ன நட்சத்திரம். டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்களாம், எங்கே தாண்டா உயிர் இருக்குது பார்க்கணுன்ட்டு. ஆனால் திவ்ய திருஷ்டி இல்லாமல் யாராலையும் எந்த அறிவியல் சாதனத்தை கொண்டும் பார்க்க முடியாத அளவுக்கு அதிநுட்பமானது அது. சிலர் சொல்கிறாங்க ஆத்மா கண் வழியாக போகுது, சிலர் சொல்கிறாங்க வாய் வழியாக போகுது. உடலை விட்டு ஆத்மா எங்கே போகுது? உடலை விட்ட பிறகு இன்னொரு உடலை எடுக்குது. ஸோ ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் இப்போ இன்னொரு உடலை எடுக்கக்கூடாது, பரந்தாமத்துக்கு போகணும், சாந்தி தாமத்துக்கு. ஏன்னா பாபா வந்திருக்கிறதே நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஒரு பக்கம் இரும்பு யுகம் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாபா சொல்கிறார் இல்லையா, நிறைய பேர் கேட்கலாம் ஆத்மா எப்படி போகுது, கண் வழியாக போதா வாய் வழியாக போதா? இப்போ அது முக்கியம் இல்லை, அது எங்கே போகுதுன்றது தான் முக்கியம். ஏன்னா நீ என்ன கண் வழியாக போகுதுன்னு கண்ணை திறந்துட்டு இருக்க போகிற, இல்லை வாய் வழியாக போகுதுன்னு வாயை திறந்துட்டு இருக்க போகுது. உன்ட்ட சொல்லிட்டா உயிர் போகுது. அந்த ஆராய்ச்சி தேவையில்லாதது, ஆத்மா டக்குன்னு போயிடுது. ஸோ மீண்டும் ஆத்மா வரணும். இப்போ பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கணும். அதனால் பாபா அதை பற்றி கூட பேசலை பாருங்கள். ஒரு பக்கம் இரும்பு யுகம் வான்னு பிடிச்சி இருக்குது,
இன்னொரு பக்கம் தங்க யுகம் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் தான் போகணும் முயற்சி செஞ்சு. என்ன முயற்சி பண்ணணும்? அந்த தங்க யுகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலே நீங்கள் அங்கே போயிடுவீங்க. சமசூப்பரில் இந்த ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினவரை அவங்க பையன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான்னா, அந்த அறையில் ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா தாஜ்மஹால் தெரியுமா. தாஜ்மஹாலே பார்த்துக்கிட்டே அவர் இறந்துட்டாராம் கட்சியில். அந்த மாதிரி நம்மளுடைய சொர்க்கம் அதை புத்தினால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்துடலாம். ஆனால் தாஜ்மஹாலே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அவர் என்ன தாஜ்மஹாலில் போய் பிறக்க போகிறாரா? தாஜ்மஹால் என்ன சொர்க்கமா? நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இந்த சங்கம யுகமே ஒரு பெரிய அதிசயம்ன்றார். இங்கே 1000 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க, பில்லியன் கணக்கில். ஆனால் தங்க யுகத்தில் வெறும் 9 லட்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இப்போ உலக அழிவு நடந்திருக்குது. ஸோ பாபா புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு தான் வரார். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை காரியம் நடக்குது. பிறகு இரட்டை ரூப மகாவிஷ்ணு மூலமாக பாலனை காரியம் நடக்குது. இரட்டை ரூபன்றது லக்ஷ்மி நாராயணன், இணைந்த ரூபந்தான் விஷ்ணு இல்லையா? ஸோ அவர்கள் மூலமாக பாலனை நடக்குது. மற்றபடி அந்த விஷ்ணு மாதிரி 4 கைகள் கொண்டு யாரும் எந்த மனிதரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் அது பார்க்க அழகாகவும் இருக்காது. ஏதோ ஃபோட்டோவில் பார்க்க அழகாக இருக்குது, நிஜத்தில் அப்படி பிறந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த விஷ்ணுவோடைய 4 கைகள் லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபத்தை குறிக்குது. 2 கை லக்ஷ்மியுடையது, 2 கை நாராயணனுடையது. ஸ்ரீ அப்படின்னாலே உயர்ந்தன்னு அர்த்தம். ஸ்ரீலக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணனுடைய இணைந்த ரூபம். வெள்ளி யுகத்தில் 2 கலைகள் குறைஞ்சிடுது. ஸோ இப்போ பாபா நமக்கு கொடுக்குற ஞானம் சதா உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். 2 கலைகள் குறைந்த திரேத்தாயுகத்துக்கு நான் ஏன் போகணும்? அனைத்து கலைகளையும் நான் நிரப்பிக்கணும். வாய்ப்பு இருக்குது, ஞானம் இருக்குது, வழிகாட்ட பாபா இருக்கார். இப்போ நான் எதுக்கு உயர்ந்தது கிடைக்கும்போது நான் ஏன் குறைந்ததுக்கு கன்வின்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமாக 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மன்மனா பவ மத்யாஜி பவ. அப்பாவை நினைத்து ஆஸ்தியை அடையணும். அப்பாவை நினைக்கிறது மன்மனா பவ, ஆஸ்தியை நினைக்கிறது மத்யாஜி பவ. ஸோ வேறு யாருக்கும் இந்த ஞானம் புரியவே முடியாது. ஒரு தந்தை மட்டும்தான் பதித்த பாவனர் சர்வசக்திவான். மனிதர்கள் பாடுறாங்க, பாபா எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுத்தீங்க, வானம் பூமி எல்லாமே. எங்களுக்கு நீங்கள் கொடுக்காத ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க. ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. லக்ஷ்மி நாராயணன் அந்த ராஜ்யத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. ஸோ அப்போ பாருங்களா, வானம் பூமி எல்லாத்தையும் கொடுத்தன்றதுடைய அர்த்தம் என்னென்னா சொர்க்கத்தையே கொடுத்தாருன்றதுனால. அவன் பக்தியில் என்ன ஆயிடுச்சு, வானத்தை படித்தார், பூமியை படித்தார் அப்படின்னு வந்துடுச்சு. லக்ஷ்மி நாராயணன் கடவுள் படைத்த அந்த உலகத்தின் எஜமானர்கள். இந்த நாடக சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம புத்தியிலும் இது சுற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நிர்விகாரிகளாக ஆகுறீங்க, சம்பூர்ண நிர்விகாரிகளாக வரிசைக்கிரமமாக.
ஸோ நிர்விகாரியாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தோம் பரிசுத்தமாக, பிறகு தான் விகாரி ஆனோம். அதே மாதிரி இப்போ விகாரியிலேருந்து விகாரிகளாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ 84 பிறவி பாகங்களை எத்தனையோ கோடானு கோடி முறை நாம் நடிச்சாச்சு, மீண்டும் கோடானு கோடி முறை நடிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதை எண்ணவே முடியாது. நீங்கள் உலக மக்கள் தொகையை கணக்கெடுக்கலாம், ஆனால் எத்தனை தடவை நீங்கள் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆனீங்க, எத்தனை தடவை சதோ பிரதானத்திலேருந்து தமோ பிரதானம் ஆனீங்கன்னு உங்களால் கணக்கிடவே முடியாதுன்றார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது இல்லையா? பாபா சொல்கிறாரு, இந்த சக்கரம் வெறும் 5000 வருடம்தான். ஸோ இதுதான் துல்லியமான கால அளவுன்றார். கரெக்டாக 5000 வருடம். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்களாக கல்பம் இருக்குதுன்ட்டு வேதங்களில் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உங்களால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் அப்படி கிடையாது, வெறும் 5000 வருடம்தான். ஸோ நமக்கு ஞானம் என்கிற 3வது கண்ணை பாபா கொடுத்துருக்கிறார். இந்த பழைய உலகத்தை ஊனக்கண்ணால் பார்த்துடலாம், ஆனால் புது உலகத்தை ஞானம்ங்கிற 3வது கண்ணு மூலமாகத்தான் நீங்கள் பார்க்க முடியும். அது மூலமாக கொடுத்துருக்கிறார். ஞானத்தின் மூலமாக சொர்க்கம் எப்படி இருக்கும், லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நோய் இருக்காது, இந்த விகாரங்கள் இருக்காது, எல்லாத்தையும் சொல்ல சொல்ல ஞானத்தின் மூலமாக நாம் அதை பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய இந்த பழைய உலகம் ஒன்றுத்துக்கும் உதவாதது. பாருங்கள், புது உலகத்துக்கும் இந்த பழைய உலகத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லையா? ஒரு தென்னை மரம் அதை வச்சு கொஞ்ச நாளில் நல்லா காய்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வருடங்கள், இப்போலாம் சில மாதங்களே காய்க்கிற மாதிரி ரகம் வந்துடுச்சு. அந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி காய்க்கிற மரம் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கும், நல்லா தண்ணியெல்லாம் விட்டால். ஸோ அதுவே அது பட்டு போகிற ஸ்டேஜ் வரும்போது எதுவுமே காய்க்காது. ஸோ அப்போ நல்லா காய்க்கிறதுக்கும் அந்த கடைசி ஸ்டேஜுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அதே மாதிரி தான் புது உலகத்துக்கும் பழைய உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நாம் மட்டும்தான் இந்த புது உலகத்தின் எஜமானர்களாக இருப்போம், வேறு எந்த தர்மத்தினரும் வரமாட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து என்னவா ஆகியிருக்கிறீங்க பாருங்கள். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு எப்படி இப்படி ஆனோன்றதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்யணும். பிரம்மா விஷ்ணு ஆகிறார், பிறகு விஷ்ணு பிரம்மா ஆகிறார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசன்றதை பார்க்குறீங்க தானே? விஷ்ணுவுக்கு பேரே அலங்கார பிரியர், அவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறார். பிரம்மாவோ ரொம்ப ரொம்ப சாதாரண ரூபத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். ஆனால் இந்த பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆக போகிறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு உள்ள தொடர்பை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? இதே பிரம்மா இப்போ விஷ்ணு ஆக போகிறாரு, ஆனால் அதுக்கு முன்னாடி சங்கர் பாட்டு நடிச்சிட்டு தான் விஷ்ணு ஆவார். ஸோ சங்கர் பாட்டுன்றது உச்சம், யோகத்தின் உச்சநிலை. அது முடிஞ்சோடனே விஷ்ணு ஆகிடுவார். ஸோ சங்கர்ன்றது மேலே தான், கீழே வேலையே கிடையாது சங்கருக்குன்றார். ஸோ பிரம்மா பாபா இப்போ கூட கீழெல்லாம் வராரு இல்லையா? கடைசியில் சங்கருக்கு கீழே வேலை இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னா அப்போ தான் இந்த உலகழிவு, யோகத்தின் உச்சம். விஷ்ணு லக்ஷ்மி நாராயணனுடைய இரட்டை ரூபம். ஸோ இந்த விஷ்ணு தான் சாதாரண மனித பிரம்மாவாக மாறுறார் 5000 வருடம் கழிச்சு. விஷ்ணு தங்க யுகத்தை சார்ந்தவர், பிரம்மா இந்த கலியுகத்தின் இறுதியில் வர சங்கமயுகத்தை சார்ந்தவர். பிரம்மாவிலிருந்து ஒரு வினாடியில் அவர் விஷ்ணு ஆயிடுறார். பிரம்மா பாட்டு முடிஞ்சோடனே விஷ்ணு.
ஆனால் அந்த விஷ்ணு மீண்டும் பிரம்மா ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. ஸோ இது நம்ம எல்லோருக்குமே பொருந்தும். தேவதையிலேருந்து இப்போ பிராமணன் ஆகிறதுக்கு 5000 வருடம் ஆகும். ஆனால் பிராமணன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு ஒரு நொடி தான். ஸோ பிரம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் இல்லை, நம்ம எல்லோருக்குமே பொருந்தக்கூடியது தான். ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் இதை உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இங்கே மனுஷனை பற்றிய விஷயமோ குருவை பற்றிய விஷயமோ இல்லை, கடவுள் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த பிரம்மாவுடைய குரு சிவபாபா, பிராமணர்களாகிய உங்களுடைய குரு சிவபாபா. இங்கே மனுஷனுக்கும் நமக்கும் வேலையே கிடையாது. அவர் மட்டும்தான் நமக்கு சத்குரு. அதனால் குழந்தைங்க அந்த ஒரு சிவபாபாவை மட்டும்தான் நினைக்கணும். ஸோ இதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சிவபாபாவை நினைவு பண்ணுங்க. சிவபாபா சொர்க்கம்ன்ற புது உலகத்தை படைச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ அவர் தானே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரைத்தானே நினைக்கணும். ஏன்னா ஆத்மாக்களாகி நம்மளுடைய அப்பா அவர் தான் அப்படின்னு புரிய வைக்க போகிறீங்க. ஸோ அதனால் கடவுள் குழந்தைங்க கிட்ட சொல்கிறார், குழந்தைகளே அப்பாவாகிய என்ன நினைவு பண்ணுங்க. உங்களுக்காக நான் சொர்க்கத்தை உருவாக்குறேன், அதுக்கு நீங்கள் தூய்மையாகணும், எப்போவுமே தூய்மையாக இருக்கிற என்ன நினைவு பண்ணுங்கன்றார். ஸோ இதை புரிய வைக்கிறதும் ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸி. இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இருக்கும்போது நான் எதுக்கு தாழ்ந்தவரை நினைக்கணும்? உயர்ந்தவரை நினைத்தால் உயர்ந்த பிராப்தி இருக்கும்போது தாழ்ந்தவனை இழந்து இருக்கிறதையும் நான் ஏன் இழக்கணும்? ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே தானாகவே அந்த குழந்தை வாயிலிருந்து மான்ற வார்த்தை வருது, அம்மா இல்லையா? ஸோ ஹிந்தியில் மா தான் சொல்லுவாங்க. அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை விட்டு வேறு யார்கிட்டையுமே போகாது. ஆனால் அம்மா இறந்துருச்சுன்னா அது வேறு விஷயம் இல்லையா? அந்த சின்ன குழந்தைனால யார் முதல்ல தூக்கி வளர்க்குறாங்களோ அவங்களே அம்மான்னு நினச்சிக்கும் அந்த குழந்தை. ஸோ மற்றபடி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் வளர வளர தான் நண்பர்கள் உறவினர்கள்லாம் வருது. ஸோ அந்த உறவினர்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஜோடிகளாக இருக்கிறாங்க இல்லையா? மாமா அத்தை. ஸோ ஒரு விதத்தில் அதுவும் ஒரு அப்பா அம்மா மாதிரி. ஒரு குமாரி பெரியவள் ஆகும் பொழுது அவளை ஸோ அந்த குழந்தைக்கு நிறைய உறவு வருது. பெருசான அப்புறம் ஒரு சிலர் சித்தி சித்தப்பான்னுவாங்க, இன்னொருத்தர் அத்தை மாமான்னுவாங்க, இந்த மாதிரி பல உறவுகள். ஆனால் இங்கே ஒரே உறவு தான், பாபா தான். நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைங்க தான், அதாவது சகோதரர்கள் தான், வேறு எந்த உறவும் கிடையாது. எல்லா பழைய உறவுகளையும் கேன்சல் பண்ணியாச்சு, பாபா கேன்சல் பண்ணிட்டார். இப்போ சகோதர உறவு மட்டுமே. நீங்கள் உங்களை சகோதரர்களாக உணரும் பொழுது தான் அந்த ஒரு தந்தையை நினைப்பீங்க. எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்களா? ஒருவரை ஒருவர் சகோதரர்னு நினைக்கும் பொழுது தான் நம்முடைய அப்பா அவருன்ற நினைவு வருன்றார். நீங்கள் எப்போ இவர்களை அந்த அந்த காமம் அந்த ஈர்ப்பெல்லாம் இருக்குதோ அப்போ எப்படி நீங்கள் அப்பாவை நினைப்பீங்க? அப்போ அவருடைய குழந்தைன்ற உணர்வே உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அவங்களையும் அவரோட குழந்தைன்னு நீங்கள் நினைக்கலன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி அவருடைய நினைவு வரும்? எவ்வளோ சூப்பரான யுக்தி சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ரகசியம். பிறரை சகோதரனாக நினைக்காமல் உங்களால் பாபாவை நினைக்கவே முடியாதுன்றார். பாருங்கள், வெளி உலகத்தில் கணவன் மனைவி உறவை மட்டும்தான் விவாகரத்து பண்ண முடியும். ஆனால் இங்கே பாபா எல்லா உறவையும் விவாகரத்து பண்ணிட்டார், ரத்து பண்ணிட்டார். ஸோ உங்களை சகோதரர்னு நினைக்காமல் உங்களால் பாபாவை நினைக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அவர் தான் நம்மளுடைய
மிக உயர்ந்த சீனியர் அப்பா, பெரிய அப்பா, எல்லையற்ற அப்பா, எல்லோருக்கும் அப்பா. ஸோ அந்த பெரியப்பா எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஸோ அதை அடையிறதுக்கான லட்சியம்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார், என் ஒருவனையே நினைவு செய்யுங்கன்ட்டு. ஆனால் நம்மளுடைய புத்தி என்ன பண்ணுது, அவரை தவிர எல்லாரையும் நினைவு பண்ணுது. இது அப்படியே பக்தியில் உல்ட்டாவாக என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் உலகத்தையே சுற்றுன்னு சொல்லிட்டாருன்ட்டாங்க. ஆனால் பிள்ளையார் எனக்கு உலகமே கடவுள் தான் அப்படின்ட்டு சுற்றி ஞானப்பழத்தை வாங்குறாரு. ஆக்சுவலாக கடவுள் தான் உனக்கு நானே உலகமாக இருக்கணும்னு சொல்கிறது. கடவுள் ஒன்றும் போய் உலகத்தை சுற்றுன்னு சொல்கிறது இல்லை, அது சாத்தான்னு சொல்கிறது. ஆனால் பக்தியில் அப்படி தலைகீழே வந்துடுச்சு. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் என் ஒருவனை மட்டும் நினைவு செய் மன்மனாபவ, உன்னை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இரு, ஒருபொழுதும் இதை மறக்காதன்னு சொல்கிறார். இதைத்தான் பாபா திரும்ப திரும்ப எல்லா முறையிலையும் சொல்கிறார். ஆனால் தேக உணர்வில் வந்து மறந்துடுறீங்க. தேக உணர்வில் வந்தாலே மறந்து போயிடுது. ஸோ அதுக்கு தான் நான் ஆத்மான்னு உணர்ந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்தாலே அது என்னுடைய சகோதர ஆத்மா, என்னுடைய அப்பா அப்படின்னு அப்பாவுடைய ஞாபகம் வரும். ஸோ ஜென்ரலாக சகோதர ஆத்மான்றதோட என்னோட சகோதர ஆத்மான்னு நினைக்கிறது இன்னும் நல்லது இல்லையா? தன்னுடைய சொந்த அண்ணன் இருக்கும்போது காமம் வராது, சொந்த தம்பி இருக்கும்போது காமம் வராது. ஆனால் வேற ஒருத்தங்களை நிறைய பேர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க, பட் மனதில் சலனம் இருக்கும். ஸோ அதுக்கு என்னுடைய அண்ணா, என்னுடைய தம்பி, அந்த மாதிரி கூட நினைக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா தேக உணர்வு வந்துடுச்சுன்னா அப்பாவையும் மறந்துடுவீங்க, சகோதர உறவையும் போயிடும், வேற உறவு வந்துடும். ஸோ அதனால் முதல்ல உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாக்களாகி நாம் எல்லோருமே சாலி கிராமங்கள். ஒரு தந்தையை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா நான் மட்டுமே பதித்த பாவனர்னு பாபா சொல்லியிருக்கிறார். அவரை நினைத்தால்தான் ஆத்மா தூய்மையாகும், ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகும். ஏன்னா இப்போ ஆத்மா பேட்டரி காலியாக இருக்குது. அதை ஃபுல்லாக சார்ஜ் நிரப்பிட்டிங்கன்னா அது சதோ பிரதானம் ஆகிடும். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ செல்ஃபோன் ஒரு லெவலுக்கு மேலே சார்ஜ் போடக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 5000 வருடத்துக்கு தாங்கும். சதோ பிரதானம் ஆகிடுவீங்க, உங்கள் குணமும் மாறும். ஸோ ஜென்ம ஜென்மமாக கங்கை தண்ணியிலேயே மூழ்கி மூச்சு திணறிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒன்றும் தூய்மையான பாட்டை காணும். அந்த தண்ணி எப்படி உங்களை தூய்மையாக்கும்? இந்த ஞானம்தான் உங்களை சத்கதி அடைய வைக்கும். சத்கதி அடைய வைக்கக்கூடிய இந்த ஞானம்தான் உங்களை தூய்மையாக்கும். இப்போ ஒட்டுமொத்த உலகமும் பொய்யான உலகமாக, பாவாத்மாக்கள் நிரம்பிய உலகமாக இருக்குது. வாயை திறந்தாலே பொய் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் பாவாத்மாக்களோடு தான் நீங்கள் வச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய எண்ணத்தினாலும் வார்த்தையினாலும் செயல்னாலையுமே நீங்கள் பாவாத்மாக்களாக ஆகிட்டீங்க. இப்போ நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, இதுதான் பாவமா? இதிலிருந்து நாம் வெளியேறணும், லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும். அதற்கு ஒரு பாபா நினைவில் மூழ்கி லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக அஞ்ஞானிகள் கிட்டேருந்து கணக்கு வழக்கை கட் பண்ணுறோம். ஏன்னா இல்லாட்டினா அவர்களுடைய நினைவு தானே இருக்கும். ஒருத்தங்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்தீங்க, இங்கே வா அங்கே வா, அவன் டிவி பார்த்துட்டான், இதை பாரு, கடனை கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க பாருங்கள். ஸோ அதனால் அதிலிருந்து ஃபுல்லாக விடுபடுறோம். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நாம் இப்போ பக்தி பண்ணுறதை விட்டுட்டோம். யாருக்கு பக்தி பண்ணுமோ அவர்களாகவே ஆக போகிறோம். இப்போ லக்ஷ்மி நாராயணனாக இந்த ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் நாம் சத்கதி அடைய முடியும். பாருங்களேன், இந்து மதத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா கடவுளாகவே ஆகிடலாம், பரம்பொருள் மகாவிஷ்ணுலாம் சொல்கிறார்.
ஆனால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆவீங்கன்னு சொல்லுங்களாம், சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல பாருங்களா. கடவுள் ஆவீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க, ஆனால் லக்ஷ்மி நாராயணன் ஆகுறீங்கன்னா இன்னும் நீங்கள் தான் கடவுளான்னுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கடவுள் ஆவீங்கன்ட்டு, நீங்கள் யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் அதானே சொன்னாங்க. நாங்கள் கடவுளே சொல்லலையே, லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறோம் தானே சொன்னோம். அவங்க கடவுளே கிடையாது, ஆனால் அதையே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் சத்கதி கிடைக்குமே தவிர பக்தினால் கிடையாதுன்னு தெரிஞ்ச பிறகு நாம் எதுக்கு பக்தி செஞ்சு நேரத்தை வீணாக்க போகிறோம்? அந்த தேவதைகள் சத்கதியில் இருந்தாங்க. ஸோ இப்போ துர்கதிக்கு வந்துட்டாங்க, வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அது. மீண்டும் சத்கதி அடையுங்க. ஸோ இந்த பிரம்மா அவருடைய பல ஜென்மங்களின் கடைசியில் இருக்கிறார். பாபா எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். குழந்தைங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, அளவற்ற முயற்சி. ஒவ்வொரு கல்பத்திலும் அதே முயற்சி தான் பண்ணுறீங்க. இந்த பழைய உலகத்தை புது உலகமாக நீங்கள் மாற்றணும். மனிதர்கள் சொல்கிறாங்க கடவுள் ஒரு மந்திரவாதி, ஒரு பொற்கொல்லன், ஒரு வியாபாரி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன் அவர் மந்திரவாதி? என்ன மந்திரம் பண்ணுறாரு? பழைய உலக நரகத்தை சொர்க்கமாக மாற்றுறார். அப்போ இது ஒரு மிகப்பெரிய மந்திரம் தானே, அதனால் அவர் மந்திரவாதி. நாம் சொர்க்கவாசிகளாக ஆகிடுறோம். ஏன்னா இப்போ நாம் நரகத்தில் இருக்கிறோம், சொர்க்கவாசியாக மாறிட்டு இருக்கிறோம். இப்போ சொர்க்கம் வேற நரகம் வேற, ஒரே இடம், காலம் வேற இல்லையா? சத்தியுகம் வேற, கலியுகம் வேற. சத்தியுகம் சொர்க்கம், கலியுகம் நரகம். ஒரே இடம்தான், காலம்தான் வேற. ஸோ இந்த உலகம் காலச்சக்கரம் 5000 வருடம், லட்சக்கணக்கான வருஷமாலும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒருபொழுதும் மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறது கடவுளுடைய மகா வாக்கியம், மனிதர்களுடைய இது கிடையாது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் மறுஜென்மத்திலேருந்து விலகி இருக்கணும். அப்போ தான் இந்த ஞானத்தை ஞாபகம் வச்சு உங்ககிட்ட சொல்ல முடியும். தாயின் கர்ப்பத்தில் போயிட்டாலே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவருக்கென்று சொந்த உடல் இருக்குது, ஆனால் சிவபாபாவுக்கு கிடையாது. அப்போ யார் வந்து சொல்லியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர் மறுஜென்மமே எடுக்கலை, அவருக்கு உடம்பே இல்லை அப்படின்னா இந்த ஞானத்தை சொல்வதற்கு அவருக்கு ஒரு உடம்பு வேணுமே, ஒருத்தருடைய வாய் வேணுமே, அப்போ தானே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். ஸோ அதனால் பிரம்மா உடலில் பிரவேசித்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அவர் உடலை கடனாக எடுத்து. நாடகத்தின்படி அந்த ஒரு தந்தைக்கிட்ட மட்டும்தான் முழு ஞானமும் இருக்குது. ஸோ அந்த ஞான கலசத்தை எடுத்துட்டு 5000 வருடத்துக்கு ஒரே ஒரு முறை தான் வரார். இந்த துக்கதாமத்தையே சுகதாமம் ஆக்கிறதுக்காக வரார், அதற்கான ஞானத்தை எடுத்துட்டு வரார். கண்டிப்பாக முந்தைய கல்பத்திலும் பாபா கிட்ட சாந்தி சுகத்தின் ஆஸ்தியை அடைந்தீர்கள். மீண்டும் அதை அடைய விரும்புகிறீங்க, அதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க, பாபாவை நினைக்கிறீங்க. பாருங்கள், இந்த ஞானத்தை பாபா எவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டாரு. இங்கே உட்கார்ந்தபடி நீங்கள் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கூடவே இந்த குட்டிக்கர்ண விளையாட்டையும் 5000 வருட காலச்சக்கரம் அதையும் நினைவு பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அதுவும் மன்மனாபவ தான். நாராயணனாக இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டேன். இப்போ மீண்டும் பாபாவை நினைத்து சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி கொண்டிருக்கிறேன், அதுவும் மன்மனாபவ தான். இல்லையா? உங்களுடைய புத்தியை பாபா விட்டு, ஞானத்தை விட்டு, சொர்க்கத்தை விட்டு வெளியில் போக விடாமல் பார்த்துக்கணும். அது எல்லாமே மன்மனாபவ தான். ஸோ இந்த முழு ஞானத்தை கொடுப்பவர் ஒரே ஒரு சிவபாபா மட்டுமே. நீங்கள் எல்லார்கிட்டையும் என்ன சொல்லிட்டு சென்டருக்கு வரீங்க? நாங்கள் எங்களுடைய எல்லையற்ற அப்பாவை பார்க்குறதுக்கு போகிறோம், அவர் எங்களுக்கு சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கான வழியை காட்டுறாருன்னு சொல்கிறீங்க. இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய வீட்டையும் நீங்கள் நினைவு பண்ணணும். உங்களை நீங்கள் ஆத்மானு உணருங்க.
இல்லையா? ஆத்மா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வீட்டுக்கு எது போக போகுது? ஆத்மா தான் போக போகுது. இந்த உடம்பு கூட வரப்போகிறது இல்லை. ஸோ அப்போ எதெல்லாம் வராதோ அதை நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அப்படியே ஜாலியாக இந்த உடம்புலேருந்து தப்பிச்சு போகிறேன்றது அது ஒரு சுகமான அனுபவம். இது வரைக்கும் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு வந்தவங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சுன்றாங்க. திரும்ப உடலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு துக்கம், ஏண்டா வந்தோன்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிற தந்தையையும் நாம் போக போகிற வீட்டையும் புது உலகத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய உலகத்தை நினைக்கவே கூடாது. ஏன்னா இது கண்டிப்பாக அழிய போகுது. அழிய போகிறத நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் துக்கம். இன்னும் முன்னேற முன்னேற சொர்க்கத்தை அதிகமாக நினைவு பண்ணுவீங்க. ஸோ மேபி அதுக்கு காரணம் நரகம் ரொம்ப துக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? தானாகவே சொர்க்கத்தை நினைக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய இதை நினைக்கணும்? சொர்க்கத்தை நினைத்தால்தான் ஆனந்தம் வருதுன்னும் போது அதை நினைக்க ஆரம்பிச்சிடும். காட்சியும் கிடைக்கும். ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகும்னா, அடிக்கடி சொர்க்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வரா மாதிரியே அனுபவம் ஆகுன்றார். சமசூப்பரில் அப்படி, அதாவது ஒரு கனவு மாதிரி. பெரும்பாலும் நமக்கு பிரியமானவர்கள் இறந்தாங்கன்னா உண்மையில் அவங்க இறந்தாங்களான்னு நமக்கு ஆச்சரியப்படுற மாதிரி கனவுல திரும்ப 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 நமக்கே ஒரு டவுட்டாக இருக்கும், ஒருவேளை உயிரோடு இருக்கிறாங்களான்னு ஒவ்வொரு தடவையும் ஏமாறுவோம். அந்த மாதிரி கடைசியில் சொர்க்கத்தின் காட்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். பாபா நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, சொர்க்கத்திலே வாழற மாதிரியே அனுபவம் ஆகுன்றார் போக போக கடைசி நேரத்தில். ஸோ அந்த துக்கத்தின் உச்சம் என்ன ஆகுமோ பயப்படவே தேவையில்லைன்றதுக்கு இந்த ஒரு முரளி போதும். சொர்க்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்கன்றார் கடைசி நேரத்தில். உலகம் அழிஞ்சிட்ருக்கோம், ஆனால் உங்கள் புத்தியில் அது தெரியவே தெரியாதுன்றார். ஆரம்பத்தில் சில பெண் குழந்தைங்க ஒன்றா உட்காந்து அப்படியே வைகுண்டத்துக்கு போயிடுவாங்களாம், டிரான்ஸில் சொர்க்கத்துக்கு திரும்ப திரும்ப அப்படி போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ முக்கியமான குடும்பத்தினர், அந்த விஐபி குடும்பத்தினரெல்லாம் இதை பார்த்த உடனே அவங்க குழந்தைங்களையும் அனுப்புனாங்க. ஸோ அப்போ நம்ம இயக்கத்தின் பேர் ஓம் நிவாஸ், பிரம்மகுமாரின்ற பேர் அப்போ வைக்கல. நிறைய குழந்தைங்க வந்தாங்க. அப்போ தான் குழப்பம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. உடனே குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காட்சி காட்டுற பார்ட்டை பாபா நிறுத்திட்டார். இப்போ ஸோ அப்போ சுடுகாட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சுடுகாடு மாதிரியே செய்வாங்களாம். நீ இப்போ செத்துட்ட, படுத்துக்கோ, படுத்துட்டு பாபாவை நினை, இப்போ செத்துட்டு டக்குன்னு நான் பாபா கிட்டே போகிறேன்னு நினை. அப்போ உடனே டக்குன்னு டிரான்ஸில் போயிடுவாங்களாம். ஸோ குழந்தைகளும் இப்போ மந்திரவாதி ஆகிட்டீங்க. உங்களை பார்க்குறவங்களும் உடனடியாக டிரான்ஸுக்கு போயிடுவாங்கன்றார். ஸோ கடைசி நேரத்தில் நீங்கள் உங்கள் பார்வை பட்டோடனே அவங்க டிரான்ஸுக்கு போவாங்களாம். இப்போ பாபா அவரை மாதிரியே நம்மளை மாத்திரா இருப்பாருங்க. ஸோ இந்த மந்திரம் எவ்வளோ அற்புதமானது. ஸோ ரொம்ப தீவிர பக்தி செய்பவர்கள் எப்போ தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாராகிறாங்களோ காட்சிக்காக, அப்போ அவங்களுக்கு காட்சி கிடைக்கிது. ஆனால் இங்கே பாபாவே வந்திருக்கிறார், கடவுளே வந்திருக்கிறார். குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறார். குழந்தைங்க இன்னும் போக போக நிறைய காட்சிகள் பார்ப்பீங்க. இப்போ கூட நீங்கள் பாபா கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார், யார் ரோஜா மலர் ஆவாங்க, யார் மல்லிகை ஆவாங்க, யார் எந்த நறுமணமும் இல்லாத மலர்களாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பாபாவால் சொல்ல முடியும். நல்லது. ஸோ நிறைய அற்புதங்களை வெளிப்படுத்திய, ரகசியங்களை வெளிப்படுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அனைத்து தேகத்தின் உறவுகளையும் கேன்சல் பண்ணுங்கள். நோ அப்பா, நோ அம்மா, நோ சகோதரன், நோ சகோதரி, நோ ஒய்ஃப், நோ ஹஸ்பண்ட், ஒன்லி பிரதர்.
அங்கே 4Bன்ட்டு ஃபேமஸாக சவுத் கொரியாலெலாம் இருக்குதுன்றாங்க பாருங்க. பீனா நோன்னு அர்த்தமாக அவங்க மொழியில். ஸோ நோ டேட்டிங், நோ செக்ஸ், நோ மேரேஜ், நோ கிட்ஸ். நம்ம ஞானம்தான் அது இல்லையா? ஸோ எல்லா தேக உறவு இருந்தாலும் கூட, ஏற்கனவே அந்த உறவுகளே இருந்தாலும் புத்தினால அந்த உறவு கிடையாது. எல்லா ஆத்மாவையும் சகோதரர்கள்ன்ற அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ தான் அப்பாவையே நினைக்க முடியுன்றார். ஸோ பாபாவை நினைவு பண்ணுங்கள், உங்களுடைய முழு ஆஸ்திக்கான அதிகாரத்தை அடையுங்கள். பாபா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முழு ஆஸ்தியை அடைய முடியும். ஸோ இனிமேல்ட்டு பாவாத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. எல்லோரையும் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து எழுப்பி எல்லோருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை காட்டுங்கள்.